டெஃபோ எழுதிய ராபின்சன் குரூசோ இங்கிலீஷ் நாவலுடைய ஈஸியான பாயிண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ மூலமாக ஸ்டடி பண்ணிக்கலாம். 1719 இந்த போம் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு டேனியல் டெஃபோ. இந்த நாவல் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாவலாக கன்சிடர் பண்ணப்படுது. ராபின்சன் குரூசோங்கிற நாவல் எழுதினதுக்கு அப்புறம் தான் ஒரு இங்கிலீஷ் நாவல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு ரோல் மாடல் ஆனது இந்த இங்கிலீஷ் நாவல் ராபின்சன் குரூசோ. இந்த நாவலுடைய பிளாட்டு யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா, ராபின்சன் குரூசோங்கிற ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு இந்த கடல் பயணம்ல போகிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அவனுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் கடலில் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ரொம்ப பிடிக்கும் இந்த ராபின்சன் குரூசோக்கு. அதனால் பேரண்ட்ஸுடைய விருப்பத்துக்கு எதிராக கடல் பயணம் போக ரெடி பண்ணினான். இஸ் ஷிப்ரெக்டு ஆன் அன் லோன்லி ஐலாண்ட் நியர் வென்சுவலா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு பக்கத்தில் இவன் போன கப்பல் கவிழ்ந்துருச்சு. அது ஒரு தனி தீவாக காணப்பட்டது. அந்த தீவில் தான் கடலுக்கு அந்த கப்பல் கவுந்து ராபின்சன் குரூசோ அந்த கடலில் விழுந்துட்டான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிட்டான். அந்த இடத்துல தான் ஹி லிவ்ஸ் அலோன் ஃபார் 28 இயர்ஸ் ஆன் தி ஐலாண்டு. 28 வருஷம் தனியாக தான் அந்த ஐலாண்டில் இருந்திருக்கிறான். ஹி பில்ட்ஸ் அ ஷெல்டர், க்ரோஸ் ஃபுட், ரைசஸ் கோட்ஸ் அண்டு சர்வைவ்ஸ். அந்த தீவில் எப்படி தனியாக வாழ்க்கையை நடத்துகிறான் அப்படின்னா, அந்த தீவில் 28 வருஷம் இருக்கும்போது அங்கே ஒரு இவனுக்குன்னு ஒரு அழகான ஒரு வீடு அமைச்சிருக்கிறான். அப்புறம் சாப்பாடுக்காக உணவு தயாரிக்கிறான். எப்படின்னா, அங்கே உள்ள நெல், அப்புறம் காய்கறிகள், தோட்டங்கள் ரெடி பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய உணவு தானியங்களை சாப்பிட்டு தான் அங்கே உயிர் வாழ்ந்தான். மேலும் அங்கே இந்த ஆடு, கோழி இது எல்லாம் அந்த இடத்துல வளர்த்துக்கிட்டு ஒரு அழகாக ஒரு வீடு செட்டப்பில் அந்த ஐலாண்டில் இருந்து 28 வருஷம் தனியாக அந்த நாட்களை கொண்டு இருந்தான் ராபின்சன் குரூசோ. He builds a shelter, grows food, raises goats, and survives. He finds cannibals who visit the island. ஒரு நாள் கேனிபல்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. கேனிபல்ஸ்னால் மனிதர்களையே அவங்க அடித்து சாப்பிட்ருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அந்த கேனிபல்ஸ். அவங்க ராபின்சன் குரூஸோ பார்த்து ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. அதில் இருந்தும் தப்பிச்சிட்டான் கேனிபல்ஸ்கிட்ட இருந்து ராபின்சன் குரூஸோ. அதற்கப்புறம் குரூசோ ரெஸ்கியூஸ் அ பிரிசனர் அண்ட் நேம்ஸ் ஹிம் ஃப்ரைடே. ஒரு நாள் அந்த ஒரு கப்பலில் இருந்து அந்த கடலில் இருந்து ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலில் ஒரு பிரிசனரை மீட்கிறான். அந்த ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு பைரேட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்பிட்ட இருந்து ஒரு பிரிசனரை, ஒரு கைதியை காப்பாற்றி தன்னோட வச்சுக்குவான். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரிசனருக்கு பெயர் வைக்கிறான், ஃப்ரைடே அப்படின்னு பெயர் வைக்கிறான். அந்த ஃப்ரைடே எப்போதுமே ராபின்சன் குரூசோ கூடயே தான் இருப்பான். குரூசோ டீச்சர்ஸ் ஃப்ரைடே இங்கிலீஷ் அண்டு கிறிஸ்டியானிட்டி. கூட இருக்கும்போது அந்த ஃப்ரைடேக்கு இங்கிலீஷு அப்புறம் கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்குவான். டுகெதர் தே ஃபைண்ட் கேனிபல்ஸ் அண்ட் அதர் டேஞ்சர்ஸ். ரெண்டு பேருமே அடிக்கடி கேனிபல்ஸை மீட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட சண்டை போட்டு தப்பிப்பாங்க. அப்புறம் நிறைய ஆபத்துகளெல்லாம் மீட் பண்ணாங்க அந்த ரெண்டு பேருமே. அண்ட் இங்கிலீஷ் ஷிப் அரைவ்ஸ் வித் மியூட்டினி. ஒரு நாள் ஒரு இங்கிலீஷ் கப்பல் வருது, ஒரு மியூட்டினியோடு வருது. பெரிய கலகக்காரர்களோடு அந்த கப்பல் வந்துட்டு இருக்குது அந்த இடத்துக்கு. அங்கே குரூசோ ஹெல்ப்ஸ் த கேப்டன் வின் பேக் த ஷிப். அந்த கலகக்காரர்கள்ட்ட இருந்து கேப்டனை தப்பிச்சு அவரை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போகிறான் ராபின்சன் குரூசோ. அதனால் அந்த கேப்டனுக்கு ராபின்சன் குரூசோவை ரொம்ப பிடிச்சிக்கிறோம். நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாரு. ஃபைனலி ஆஃப்டர் 28 இயர்ஸ் குரூசோ ரிட்டர்ன்ஸ் டு இங்கிலாந்து. ஸோ இப்படி 28 வருஷம் அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை மீட் பண்ணி, மற்ற கப்பலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கேப்டன் அவங்களோட அறிமுகம், அவங்களோட உதவிகள், இது எல்லாம் தாண்டி 28 வருஷம் இப்படியே அந்த வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆஃப்டர்
28 இயர்ஸ் ராபின்சன் குரூசோ இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆகிறான். அதாவது அவனுடைய தாய் நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறான். த நாவல் இஸ் பார்ட்லி இன்ஸ்பைர்டு பை ரியல் காஸ்டவேஸ் லைக் அலெக்சாண்டர் செல்குரிக். உண்மையிலேயே ராபின்சன் குரூசோ மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் அலெக்சாண்டர் செல்குரிக். அவர் இப்படி தான் பல வருடங்கள் ஒரு தனிமையான ஒரு தீவில் வாழ்ந்தார். அவர் இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாருங்கிறத அந்த ரியல் சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் டேனியல் டெஃபோ இந்த நாவலை எழுதியிருக்கிறாரு. ராபின்சன் குரூசோ மூலமாக இந்த ஒரு ஒரு கதையை வந்து கொடுத்துருக்கிறாருங்கிறத நமக்கு இந்த நாவல் மூலமாக தெரியுது. இட் பிகேம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் இன் த வேர்ல்டு அண்ட் இன்ஸ்பயர்டு மெனி அதர் ஒர்க்ஸ் கால்டு ராபின்சனேட். அந்த தீவுக்கு கூட ராபின்சனேட்னு தீவு பேர் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த நாவலை படித்ததுக்கப்புறம் அந்த தீவை பார்க்கணும், அதே மாதிரி அவனை மாதிரியே அந்த ட்ராவல் பண்ணணும். நிறைய பேருக்கு இது ஒரு முன் உதாரணமாக ஆனது. நிறைய நாவலிஸ்ட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணது. அதற்கப்புறம் ராபின்சன் குரூசோ மாதிரி நிறைய நாவல்கள் வந்து எழுதப்பட்டது பை மெனி அதர் ரைட்டர்ஸ்.